வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய தினசரி பஞ்சாங்க பதிவானது அன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய சூரிய உதயத்தை மையமாக வைத்துத்தான் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திதி, நட்சத்திரம், யோகம், ராகுகாலம், யமகண்டம், குளிகை, ஓரைகள் அனைத்துமே அன்றைய தினத்திற்கு நேரம் மாறும். அதன் பிரகாரம்தான் நமது சேனலிலே பஞ்சாங்க பதிவானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். இந்த பஞ்சாங்கம்தான் உண்மையான பஞ்சாங்கம். அதாவது இந்த யுகங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ரிஷிகளால் எழுதப்பட்டது. இப்படிதான் இனி யுகங்களில் அனைவரும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எழுதி வைத்து விட்டார்கள். அதன் பிரகாரம்தான் நாம் அனைவரும் வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். அப்படி நாம் கடைபிடித்தோமேயானால் நாம் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்போம் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தாங்கள் அனைவருக்கும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய விஞ்ஞான பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 7ஆம் நாள் 20/4/2024 சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது இன்றைய தினம் வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். இன்றைய முக்கிய விசேஷம் முதலில் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை பதிவிடுகின்றோம். அதாவது இன்றைய தினம் பிற்பகல் 3:50 மேல் மரண யோகம். அதனால் பிற்பகல் 3:50 மேல் மரண யோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் பிற்பகல் 3:50 மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் புதிய பணிகள் எதையுமே கண்டிப்பாக செய்யக்கூடாது. தீராத பட்சத்தில் வெளியூர் பயணம் செய்ய நேரிட்டால், அதாவது மரணித்து இறந்த செய்திகளாக இருந்தால் மட்டுமே வெளியூர் பயணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு தயிர் சாப்பிட்டு விட்டு பயணம் செய்யுங்கள். ஆனால் பயணத்தின் போது மிகுந்த கவனத்துடன் இருங்கள். அனைவரும் இன்றைய பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் 7ஆம் நாள். ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் 20/4/2024. சூரியோதயமானது காலை 6:03 அயனம் உத்தராயணே. ருது வசந்த ருதோ. மாசமானது சைத்திர மாசே, சித்திரை மாதம் மேஷ மாசே. பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பிரே. திதியானது துவாதசி திதி. 46 நாழிகை 7 வினாடி. அதாவது பின்னிரவு 12:30 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. சிரார்த்த திதியானது துவாதசி திதி. இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சூராயமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை துவாதசியாம்
துவாதசி திதி. அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் வளர்பிறை சுக்லபக்ஷ வளர்பிறை துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் நமது பித்ருக்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று எந்த திதி இருக்கிறதோ அந்த திதியில் தான் செய்ய வேண்டும். அப்படி அவர்களுக்கு அந்த திதியிலே வருஷாவருஷம் செய்தோமேயானால் பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நேரத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷாவருஷம் அவர்களுக்கு பித்ருக்கர்மாக்களைய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நாம் செய்தோமே ஆனாலும் அல்லது இறந்தவர்களுக்கு பித்ருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக வந்து சேரும். இது 100க்கு 100 உண்மை. இன்றைய வாசரமானது ஸ்திரவாசரை கிழமை சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூர்வபல்குனி நட்சத்திரம். பூர நட்சத்திரம் 24 நாழிகை 28 வினாடி. பிற்பகல் 3:50 வரை. அதன் பிறகு உத்தரபல்குனி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம். அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை மாதம் பூர்வபல்குனி நட்சத்திரம். பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் நாம் ஜனனமெடுத்த பிறந்த அந்த நொடியை எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் வருஷாவருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாடினோமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது 100 மடங்குக்கு மேல் சுப பலனானது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடினோமேயானால் கண்டிப்பாக 100 மடங்குக்கு மேல் அசுப பலனானது நம்மை வந்து சேரும். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பிற்பகல் 3:50 வரை சித்த யோகம். அதன் பிறகு நாள் முழுவதுமே மரண யோகம். இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை. இன்றைய ராகு காலமானது காலை 9:03 முதல் 10:33 வரை. யமகண்டமானது பிற்பகல் 1:33 முதல் 3:03 வரை. குளிகை காலமானது காலை 6:03 முதல் 7:33 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 7:03 முதல் 8:03 வரை. குருஹோரை காலை 10:33 முதல் பிற்பகல் 1:03 வரை. சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள். சூலமானது கிழக்கு. கடிகாரமானது தையல். சந்திராட்டம். சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை 8:57 முதல் பிற்பகல் 3:50 வரை சந்திராட்டமம். சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பிற்பகல் 3:50 முதல் இரவு 10:28 வரை சந்திராட்டமம். சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு 10:28 முதல் பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை 5:07 வரை சந்திராட்டமம். சிரவிஷ்டா நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை 5:07 சந்திராட்டமானது ஆரம்பமாகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.